பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம் இருந்து 12வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். துரியோதனன் பயத்துடனும் தந்திரத்துடனும் பேசிய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கௌரவப் படையின் தலைமை தளபதியான பீஷ்ம பிதாமகர் அவனது மனக்கலக்கத்தை போக்கி உற்சாகப்படுத்துவதற்காக போர்க்களத்தில் முதன்முதலாக சங்கு முழக்கம் செய்யும் உன்னதமான தருணம் இது. அத்தியாயம் 1. அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 12. ஸ்லோகம்: தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமக சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கமத்தத்மௌ பிரதாபவான். 12. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: தஸ்ய மைனஸ் அவனுக்கு, துரியோதனனுக்கு, சஞ்சனயன் ஹர்ஷம் மைனஸ் மகிழ்ச்சியை உண்டாக்கும் பொருட்டு, குருவிருத்த மைனஸ் குரு வம்சத்தின் மூத்தவரான, பிதாமக மைனஸ் பாட்டனார் பீஷ்மர், பிரதாபவான் மைனஸ் பராக்கிரமசாலியான அவர், சிம்ஹநாதம் மைனஸ் சிங்கம் கர்ஜிப்பது போன்ற முழக்கத்துடன், உச்சை வினத்திய மைனஸ் உரக்க கத்தி, சங்கம் தத்மௌ மைனஸ் தன் சங்கை முழங்கினார். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறான், மன்னரே, அப்போது குரு வம்சத்தின் மூத்தவரும் பெரும் பராக்கிரமசாலியுமான பாட்டனார் பீஷ்மர் துரியோதனனின் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக சிங்கம் கர்ஜிப்பது போல போர்க்களமே அதிரும்படி உரக்க கூவி தன் சங்கினை எடுத்து மிக ஆக்ரோஷமாக முழங்கினார். பீஷ்மருக்கு துரியோதனனின் தந்திரமும் தெரியும், அவனுக்குள் இருக்கும் பயமும் புரியும். அதர்மத்தின் பக்கம் நின்றாலும் கௌரவ படையின் தளபதி என்ற முறையில் தன் கடமையை செய்ய அவர் தவறவில்லை. துரியோதனனை தேற்றவும் போரை தொடங்கத்தான் தயார் என்பதை அறிவிக்கவும் அவர் செய்த அந்த சங்கு முழக்கம் கௌரவர் படையில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் கடமை மற்றும் மனவலிமை குறித்த ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது. விருப்பமில்லாத கடமை, டியூட்டி விதவுட் அட்டாச்மெண்ட். பீஷ்மருக்கு பாண்டவர்கள் மீதுதான் அன்பு இருந்தது. துரியோதனன் செய்வது அதர்மம் என்பதும் அவருக்கு தெரியும். இருப்பினும் தான் கௌரவ அரண்மனைக்கு கட்டுப்பட்டவன் என்பதால் தன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைத்துவிட்டு ஒரு தளபதிக்கே உரிய சிங்க கம்பீரத்தோடு போரை தொடங்குகிறார். போலி தைரியத்தின் சத்தம். துரியோதனன் தன் பயத்தை மறைக்க பேசிய நீண்ட பேச்சிற்கு பதில் சொல்லாமல் பீஷ்மர் நேராக சங்கை முழக்குகிறார். சில நேரங்களில் வெற்று வார்த்தைகளை விட நம்முடைய தீர்க்கமான செயல்களே ஆக்ஷன் சூழ்நிலையை மாற்றும். இன்றைய சிந்தனை: வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத அல்லது சவாலான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போது துரியோதனனை போல பயந்து புலம்பிக் கொண்டிருக்காமல் பீஷ்மரை போல நம்மிடமுள்ள ஆற்றலை திரட்டி சிங்க கம்பீரத்தோடு அந்த சவாலை எதிர்கொள்ள முன்னோக்கி நகர வேண்டும். நாளை பீஷ்மரின் சங்கு முழக்கத்தை தொடர்ந்து கௌரவர் படையில் எழுந்த பிற பேரொலிகளை பற்றி 13வது ஸ்லோகத்தில் பார்ப்போம்.